வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. முருகர் நம்ம கூட இருக்காரு அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உண்மைதாங்க, நம்ம நிறைய இதில் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், முருகரை கும்பிட்றோம், எப்போ என் கூடவே இருப்பான்னு நம்ம வேண்டிக்கிறோம், எனக்கு எப்பயுமே கூட இந்த கைட் பண்ணுப்பான்னு வேண்டிக்கிறோம். இருந்தாலும் நம்ம கூட இருக்காரா அப்படின்றதே நமக்கு சில நேரங்களில் பலருக்கு டவுட் வரும். சின்ன சின்ன டவுட் வரும். இப்போ என்னப்பா இப்படி நடக்குது, ஏன்ப்பா கூட இருக்கலாமே அப்படின்னு நம்ம டவுட் வரும் பாருங்கள். இல்லைப்பா நான் உங்களோட தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு முருகர் நம்மகிட்ட சொல்கிறதுக்கான சில சிம்டம்ஸ் நமக்கு கொடுப்பாரு. எப்படி தெரியுங்களா? உங்கள் ஊரில், அதாவது இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டியில் மயில் பார்க்கவே முடியாது. கரெக்டு, சிட்டிக்குள்ளே மயில் பார்க்க முடியாது. ஆனால் மயில் ஃபோட்டோ உங்களுக்கு அடிக்கடி போடும். இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருப்பீங்க, ஆர் பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க, இல்லை டூ வீலரில் போயிட்டுருப்பீங்க, ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு வண்டி போகும். அதில் வந்து மயில் ஃபோட்டோ இருக்கும், முருகர் ஃபோட்டோ இருக்கும், முருகர் வேலோடு நிற்கிற மாதிரி இருக்கும், முருகான்னு எழுதியிருக்கும், ஓம் முருகா, ஓம் சரணபவன் எழுதியிருக்கும். ஏதோ ஒரு சிம்டம் நம்ம காமிப்பாங்க. இந்த மாதிரி தாங்க நான் ஒரு தடவை பைபாஸ் ரோட்டில்ங்க, இங்கே சென்னையில் ஒரு பைபாஸ் ரோடு இருக்குது, சென்னையில் பைபாஸ் ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ஏறுறேன். இப்போ முருகா கூடவே இருக்கேன், எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏறுறேன். அது வேண்டியதோட காரில் ட்ராவல் பண்ணுறேன். நான் எங்கே பைபாஸ் ஏறுறேனோ அங்கேருந்து அந்த பைபாஸ் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸுங்க. 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 40லேருந்து 45 வெஹிக்கிள், கார், வேன், ஏதோ ஒன்று, எல்லாத்துலேயும் முருகர் ஃபோட்டோ தான் இருக்குது. ஒன்று யாமிருக்க பயமேன்னு வராரு, 2 மைல், ஒரு இதில் 2 மைல் வராங்க, ஒரு இதில் வெறும் வேல் மட்டும் இருக்காங்க, ஒரு இதில் முருகர் ஃபோட்டோ இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னை கிராஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி நிறைய வண்டி போயிட்டுருக்கேன். எல்லா வண்டி பின்னாடி நான் எந்த வண்டிலாம் பார்க்கணும், எல்லா வண்டிலையும் முருகர் ஃபோட்டோவாக இருக்குது. இந்த மாதிரி சிம்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ நான் உணர்ந்தது என்ன தெரியுங்களா? நான் ஒரு கேள்வி தானே கேட்டேன், சும்மா தானே கேட்டேன், அதாவது சந்தேகத்தோடு டவுட்டோடு தான் கேட்டேன், என் கூட இருக்கியான்னு கன்ஃபார்ம் பண்ணுப்பான்னு. இப்படிலாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு வண்டி 2 வண்டி தான் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 40-45 வண்டி, எல்லா வண்டிலையும் முருகர் ஃபோட்டோ தான் இருக்காங்க, முருகர் தான் இருக்காங்க. அப்போ இதுலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, முருகர் நம்ம கூட தான்ப்பா இருக்கார். அதே மாதிரி சிலருக்கு எப்படி நமக்கு சிம்டம் கொடுப்பாரு, கனவுல வருவார், கனவுல மயில் வருவாங்க, கனவுல சேவல் வருவாங்க, கனவுல முருகரே வருவார், கனவுலே வேல் வந்து நிற்பாங்க. சிலர் மெடிடேஷன் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது முன்னாடி வேல் வர மாதிரி இருக்கும், நம்மளை சுற்றி ஒரு வேல் இருக்கிற மாதிரி இருக்கும், வேல் பாதுகாப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், சேவல் கூற சதைக்கும். நைட் உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் கூட சரிங்க. சிலருக்கு அந்த மாதிரி நடந்துருக்குது. நம்ம டீம்லேயே கூட நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் பாருங்கள், அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு சிலருக்கு கண்ணை மூடி நைட்டில் ஒரு 10 மணிக்கு தூங்குறது முன்னாடி, ஒரு 8-9 மணி 10 மணி நான் தூங்குறது முன்னாடி மெடிடேஷன் பண்ணேன் சார், சேவல் கூற சத்தம் கேட்குது, எங்கள் வீட்டை சுற்றி சேவலே கிடையாதுன்றாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் சேவலே கிடையாது. அதாவது கிராமத்து பக்கம் அந்த மாதிரி இருந்தால் கூட போகல. இது சிட்டியில் அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிறவங்க, 10வது மாடியில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் சேவல் கூற மாதிரி இருக்குது, பக்கத்தில் கூற மாதிரி இருக்குது. அப்படின்னா முருகர் தான் கூட இருக்கார் அப்படின்றத உணர்த்துறார். அவர் வேறு எதுவும் பண்ணல. நான் கூட தான்ப்பா இருக்கிறேன், உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக உணர்த்துறாரு. ஸோ இந்த மாதிரி முருகர் இன்னும் பல விதங்களில், இப்போ கனவுல வருவார், தியானம் பண்ணும்போது வருவார், சவுண்டாக கேட்பார். சிலருக்கு பா முருகன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்கும்போது யாரோ ஒருத்தங்க கிஃப்ட்டு கொடுப்பாங்க, வேல் வரும், வேல் ஃபோட்டோ கிஃப்டாக கொடுப்பாங்க, இல்லை வேலுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. கிஃப்டாக நமக்கு என்ன சேரும். இது மட்டும் இல்லைங்க, யாமிருக்க பயமேன்னு பார்ப்போம். எங்கே தெரியுமா? எப்போ நமக்கு லைஃப்பை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப பயமாக இருக்குதோ அந்த இடத்துல திடீர்னு அந்த யாமிருக்க பயமேன், இவ்வளோ நாள் அந்த இடத்த பார்த்துருப்போம், ஒரு கோயில் போயிருப்போம், அந்த இடத்த பார்த்துருப்போம், ஆனால் அந்த வார்த்தைகளை கவனிச்சிருக்க மாட்டோம். அந்த இடத்துல நமக்கு தோணும், அந்த இடத்துல நம்ம பார்ப்போம், யாமிருக்க பயமேன்னு பார்ப்போம். இதை தவிர நம்ம இந்த கோயில் போகணும்னு நினச்சிருக்கவே மாட்டோம், சும்மா ஜாலியாகவே போயிட்டே இருப்போம், இங்கே போயிட்டுருப்போம். சரி ஓகே, பக்கத்தில் ஒரு கோயில் தெரியுது, போயிட்டு வரலாமேன்னு திடீர்னு தோணும், தானாக தோணும். நம்ம இறங்கி பாட்டு கோயிலுக்கு போவோம், முருகர் கோயிலாக இருக்கும். நான் முருகர் கோயில் இங்கே இருக்குன்னு எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது, இந்த ஏரியாவில் தான் நான் இருக்கிறேன், முருகர் கோயில் இங்கே இருக்குன்னே தெரியாது. சிலருக்கு கோயிலில் முருகர் சந்நிதிக்கிட்ட போய் நின்றுட்டுருப்பாங்க. ஒரு வேறு ஒரு கோயிலாக இருக்கும், சிவன் கோயிலாக கூட இருக்கலாம். அவங்க வந்து சிவன் கோயில் போவாங்க, முருகர் கூட இருக்காரா அப்படின்னு யோசிக்கும்போது முருகர் சன்னதிக்கிட்ட போய் முருகர் வேண்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இவ்வளோ நாள் நம்ம இருந்த இடத்துலையே நமக்கு தெரியாத பல விஷயங்கள் முருகர் மூலயமா, அதாவது முருகரே இருக்குன்றதை, நம்ம கூட இருக்குன்றதை உணர்த்தி கொண்டே இருப்பார் நமக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிம்டம்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ நம்ம என்றைக்காவது ஒரு முருகர் கோயில் போயிருப்போம், அன்றைக்கி விபூதி எதாவது வாங்கிட்டு வந்திருப்போம், சரிங்களா? அதை நம்ம வாங்கி சாமி ரூமில் எங்கேயோ பூஜை ரூமில் எங்கேயோ வச்சுருந்துருப்போம், நமக்கு தெரியாது. நம்ம கேட்போம், முருகர் கூட இருக்காரா, என்னப்பா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்போம். அன்றைக்கி போய் பூஜை ரூமில் போய்ட்டு சாமி கும்பிடும்போது, சாமி கடவுளேப்பா முருகா காப்பாற்றுப்பான்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த விபூதியை நம்ம பார்ப்போம்.
விபூதியை பார்த்து நம்ம எடுத்து அந்த விபூதி எடுத்து வச்சுப்போம். இதெல்லாம் என்ன தெரியுங்களா? முருகர் நான் உங்கள் கூட தான்ப்பா இருக்கிறேன், உங்களை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், உங்களை கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு நமக்கு சொல்லக்கூடிய சிம்டம். இந்த மாதிரி நமக்கு பல நேரங்களில் முருகர் நம்ம கூட இருக்கிறத காமிச்சிக்கிட்டே இருப்பார். சிலருக்கு எப்படி தெரியுமாங்க, இவரோட ஃப்ரெண்டு பேரோ இல்லை யாரோ ஒருத்தரோ வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆவார், அவர் பேரே முருகன்னு சொல்லுவார், இல்லை சரவணன்னு சொல்லுவார், இல்லை முருகருக்கு இருக்கக்கூடிய குமரன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த பேர் தணிகாச்சலம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் இருக்கக்கூடிய பர்சன் புதுசாக நம்மளை மீட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு இருந்தால் கூட பரவாயில்ல, புதுசாக நம்மளை மீட் பண்ணுவாங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் செந்தில் வேலைன்னு சொல்லுவார், செந்தில்நாதன், ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்போ முருகர் நம்ம கூட இருக்காருன்றத எவ்வளோ விஷயங்கள் மூலியமாக நமக்கு உணர்த்துறாரு பாருங்க. இது ஒரே ஒரு விஷயம் தாங்க நமக்கு தேவை, நம்ம அவேர்னஸோடு இருக்கணும். நம்ம எப்பயுமே அந்த விழிப்புணர்வோடு இருக்கும்போது நமக்கு முருகர் கூட இருக்கார், நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருக்கார். இதை நம்ம உணர்ந்தால் போதும். இதுக்கு மேலே நம்ம டவுட் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போட்டு பின்னி பெடல் எடுத்துருவாங்க. அதனால் டவுட்டே படாதீங்க. உங்கள் கூட எப்பயுமே முருகர், இறைநிலை, பிரபஞ்சம் எல்லாமே உங்கள் கூட இருக்காங்க, உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த முழு நம்பிக்கையோட மனசார மனம் உணர்ந்து மனம் உருகி ப்ரே பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்க கூட இருக்கிறத உணர்த்துவாங்க. அதை உணர்ந்து நன்றி உணர்வோட, மனசார நன்றி உணர்வோடு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு, என் கூடவே இருக்கீங்களே, எனக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கீங்களே, எனக்கு நிறைய கைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு மனசார நன்றி உணர்வோடு அப்படியே மனம் உருகி அப்படியே கேட்டு அவங்கள மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறிக்கிட்டே தாங்க இருக்குது. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எனக்கு இன்னும் டெவலப்மெண்ட் யோசிச்சுட்ருக்குறோம். நம்ம எவ்வளோ உயரம் போனாலும், வாழ்க்கையில் எவ்வளோ பொருளாதாரம் சம்பாதிச்சாலும், எவ்வளோ படிப்பு படித்தாலும் இன்னும் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு எப்பயுமே ஆப்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம கைட் பண்ணுறது, நம்மளை பாதுகாக்கிறது, நம்ம கூட இருக்கிறது அந்த முருகர் அப்படின்னு நமக்கு சொன்ன பிறகு, நம்ம கூட இருக்க உணர்த்துறாங்க பாருங்கள். உணர்ந்த பிறகு வேறு என்ன தாங்க வேணும் நம்ம வாழ்க்கைக்கு? நம்ம பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் ஒரு இறைநிலை, அந்த அவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள். நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம், நம்ம சித்தர்களோட ஆசீர்வாதம், முருகரோட ஆசீர்வாதம், இறைநிலையோட ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள். அது கிடச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதை உணர்ந்து பார்த்து நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வோடு இருங்க எப்பயுமே. வாழ்க்கை நிச்சயமாக சூப்பராக இன்னும் பெட்டராக மாற ஆரம்பிச்சிடும். மாறிக்கிட்டு தான் இருக்குது. வாழ்க வளமுடன்.